ما أحراك بهذا أن يكبر قدرك عند الله. எப்படி இந்த பெருநாளை கொண்டாடப் போகிறீர்கள்? கஸாவிலே உங்களுடைய சகோதரர்கள், அவர்களுடைய சகோதரனின் மனைவிகள் தங்களுடைய குழந்தைக்காக கஃபனுடைய துணியை போர்த்தி கொண்டிருக்கும் பொழுது, இந்த நல்ல ஆடைகளோடு இருக்கக்கூடிய நாம் எப்படி இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட முடியும்? உலகத்தில் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய இரத்தங்கள் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி நம்முடைய குடும்பங்களோடு சந்தோஷமாக இந்த பெருநாளையில் இருக்க போகிறீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வெற்றி அளிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், பலகீனமானவர்கள் நாங்கள், எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் மன்னித்து விடும். இந்த ரமதானிலே நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால், எங்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் அழித்து விடு யா அல்லாஹ். எங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையை கொடு, எங்களுக்கு சொர்க்கத்தை உரித்தாக்கு, உன்னுடைய அருளை கொடு யா அல்லாஹ், உன்னுடைய பாசத்தை கொடு யா அல்லாஹ், உன்னுடைய கருணை எங்கள் மீது பொழி யா அல்லாஹ், உன் அருளை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். உன்னை விட்டு நாங்கள் எங்கே செல்ல முடியும்? உன்னை விட்டு எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்கிறது? எங்களுடைய சமூகத்திற்கு உதவி செய்ய அல்லாஹ். கஸாவிலே சிரமப்படக்கூடிய எங்களுடைய முஸ்லிம் குழந்தைகளுடைய உயிர்களை பாதுகாரியா அல்லாஹ். அந்த பெண்களுடைய கற்புகளை பாதுகாரியா அல்லாஹ். அந்த சிறுவர்கள், வாலிபர்கள் அனைவரையும் உன்னுடைய தீனிலே நிலையாக இருக்க செய்ய அல்லாஹ். கஸாவிற்கு வெற்றிகளி, பலஸ்தீனுக்கு வெற்றிகளி. உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கவலைப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அவர்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி அல்லாஹ். அவர்கள் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட குழந்தைகள் யா அல்லாஹ். இந்த பாவிகள் அந்த குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் இந்த முஸ்லிம்கள் மீது கொண்டுள்ள வெறுப்பால், பொறாமையால் அந்த குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். யார் இந்த குழந்தைகளை கொலை செய்தார்களோ, யார் முஸ்லிம் வாலிபர்களை கொலை செய்தார்களோ, அவர்களை இந்த பூமியில் இருந்து அகற்றிவிடு யா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு, உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யா அல்லாஹ். இந்த யூதர்கள் உன்னுடைய நபிமார்களை கொன்றவர்கள், உன்னுடைய மூமின்களை கொன்றவர்கள், மூமின்களை கொல்ல வேண்டும் என்று திட்டத்தை வைத்திருப்பவர்கள், கஸாவிலே முஸ்லிம்களை கொலை செய்பவர்கள், இந்த யூதர்களை இந்த உலகத்திலிருந்து அகற்றிவிடு யா அல்லாஹ். ஃபிரௌனையும் காரூனையும் எப்படி அழித்தாயோ அது போன்று இந்த யூதர்களை இந்த பூமிக்குள் புதைத்து அவர்களை இந்த பூமியிலிருந்து அகற்றிவிடு யா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு, உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு யா அல்லாஹ். பைத்துல் முகத்தஸை முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படை யா அல்லாஹ். பாபர் மஸ்ஜிதை முஸ்லிம்கள் கையிலே ஒப்படை. உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் உன்னுடைய பாதுகாப்பை கொடு. உலகத்திலே சிரமப்படக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் யா அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பிலே வாழவை யா அல்லாஹ். யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்களை ஷஹீதுகளுடைய அந்தஸ்தில் யா அல்லாஹ் அங்கீகரி யா அல்லாஹ். உலகத்திலே நாங்கள் பலகீனமானவர்களாக வாழ்கிறோம், எங்களுக்கு சக்தி கொடு, எங்களுக்கு ஆற்றல் கொடு. இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உரிமையும் பலத்தையும் எங்களுடைய கரத்திலே கொடு யா அல்லாஹ். எங்களுடைய ஈமானை அங்கீகரித்து விடு, எங்களுடைய தொழுகையை அங்கீகரித்து விடு, எங்களுடைய நோன்பை அங்கீகரித்து விடு, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அங்கீகரித்து விடு. اللهم انصر الاخوان المسلمين في فلسطين، اللهم انصر الاخوان المسلمين في سوريا، اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين ودمر اعداء الدين واحمي حوزة الاسلام واجمع كلمة المسلمين على الحق يا رب العالمين. الله رب العالمين நம்முடைய அமல்களையும் இந்த ஈதுடைய தொழுகையும் அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும். أقول قولي هذا أستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.